ஸோ வலசிங்க போதுன்றதுல இனி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வீச் கிரேன்றது கேம் தான் விளாட போகிறோம். அதுக்கப்புறம் ஏன்டா இத்தனை நாள் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா வந்து எக்ஸாம் வந்து வரப்போகுது, அதனால தாங்க வீடியோ வரல. ஸோ அதுக்கப்புறம் அப்பயும் வருமானு கேட்டிங்கன்னா வீக்லி 1 போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த கேம் வந்து கொஞ்சம் டஃப்பாக பண்ணி வச்சுருக்காங்களாம். அதாவது ஜாக்கி சேனில் வர மாதிரி மந்திரக்கல்லாம் இருக்குமாங்க. அந்த மந்திரக்கல் 3 வந்து கண்டுபிடிக்குமா. இது உனக்கு எப்படி தான் தெரியும்னு கேட்டிங்கன்னா நாலேஜ் இஸ் பவர்னுவாங்கள்ல, அதுமாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்குது இந்த கேமில். அதை வச்சு நான் வந்து விளாட போகிறேன். அதுக்கப்புறம் போன வீடியோவில் வந்து ராக்கி ப்ரோன்னு ஒருத்தர் நம்ம கூட வந்து விளாண்டுருப்பாரு. அப்போ வந்து நானும் அவரும் சேர்ந்து வந்து ஒரு நாள் கூட அவுட் ஆகாமல் கிராணி வந்து விளாண்டோம். ஸோ இந்த கேமில் வந்து ஒரு வாட்டி கூட அவுட் ஆகாமல் விளாட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, புக்கை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ன்னு போட்டு ஹாரர் ஹவுஸ்ன்னு இருக்குது. ஸோ நம்ம ஹாரர் ஹவுஸ் தான் விளாட போகிறோம். சாப்டர் 2 கீழே இருக்குங்க, இந்த ரெட்டு வுட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த ரெட் வுட் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, போடுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் இது வந்து 30 டார்கெட் கொடுத்துருக்கேன், அதாவது 30 லைக் டார்கெட் கொடுத்துருக்கேன். ஸோ 30 லைக் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அடுத்த சாப்டர் 2 போயிடலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வாங்க போகலாம். சாப்டர் 1 ஆர்ஆர்ஆஸ். ஒரு ஊரில் டிம்மின்ற ஒரு பையன் அவன் தூங்குறதுக்கான ரெடியாகி போனானா. அந்த டைமில் ஜன்னலில் ஒரு சத்தம். அந்த என்ன சத்தம்ன்ட்டு அடுத்த பேஜுக்கு போனதான் தெரியும். அந்த சத்தத்தை கேட்டு பயந்த டிம்மி அவன் பெட்டு கடியில் போய் ஒழிஞ்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சப்பறம் தான் தெரியுது அது வந்து ஒரு தண்டர்ன்ட்டு. அதுக்கப்புறம் டிம்மி அவன் கையில் இருக்க உண்டிகோல் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தான். கேர்ஃபுல்லாக அவன் அவனோட ஜன்னலை நோக்கி போய்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போனால் தான் தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஜன்னல்லேருந்து ஒரு பெரிய காற்று வந்து டிம்மியை வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு. இவனடா பலூன் மாதிரியாடா இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு நடுக்காட்டில் வந்து மாட்டிக்கிட்டான். அவன் கீழே விழுந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து முழிச்சு பார்க்கும்போது அவன் வந்து ஒரு செல், அதாவது ஒரு கேஜில் வந்து இருக்கான். கேஜ்னால் உங்களுக்கு எப்படி சொல்லலாம், ஒரு சிங்கம் புலியில் அடைக்க வைப்பாங்கள்ல, அந்த இதில் வந்து இருக்கான். நான் எப்படி வந்தேன், நான் எதுக்கு இந்த இடத்துல வந்தேன், நான் எனக்கு யாருக்கு வந்து கூட்டின்னு வந்து விட்டாங்கன்னு அவன் வந்து கொஞ்சம் புலம்ப ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் போனால் தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா டிம்மியை வந்து அவன் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு ஒரு பயத்தோடு அழுதுகிட்டு உட்காந்துருந்தான். அதுக்கப்புறம் தான் அவனுடைய பின்னாடி வந்து ஏதோ குத்துதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த கையை எடுத்து வந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு ஸ்க்ரீன் ஷாட், அதாவது ஒரு உண்டிகோல். அந்த உண்டிகோல் கிடச்சதும் வந்து அவனுக்கு ஒரு எனர்ஜி வந்து ஒரு இது வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டை விட்டு நம்ம எஸ்கேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு இப்போ அந்த கேஜை நோக்கி போக ஆரம்பித்தான். ஸோ எப்படியோ ஒரு வழியாக வந்துருச்சுங்க. ஸோ இதில் வந்து லேகு, பக்கு, கிளிச்சு எல்லாமே இருக்கும். அதை மட்டும் மன்னிச்சிடுங்க. ஸோ இது இத்தனைக்கும் ஒரு ஆஃப்லைன் கேம் தான். அங்கே பாருங்கள், அடிக்க கூட முடியல. சரி வாங்க அடிப்போம். அட்ரா பார்த்தீங்களா. சரி வாங்க அந்த கீயை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு பூட்டு வந்து போட்டு வச்சுருங்க கிளவி. இந்த பூட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இது திறக்க முடியலையா, திறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து இங்கே கிளவி வந்து இங்கெல்லாம் சோறு வச்சுட்டு போயிருக்குங்க. அது எவ்வளோ பாசமான கிளவிங்க. மற்ற கிளவிலாம் இங்கே பாருங்கள், எங்கள் டோருக்கு மூக்கெலாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிற ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாக்ஸ் எடுத்து அந்த டோர் மூக்கில் வைக்கணும். அப்போ தான் அது வந்து மூச்சு வருது நிறுத்தம். ஸோ கேட்க தான் தெரில. ஓகே ஏங்க, அங்கே ஒரு மந்திரக்கல் இருக்குது பார்த்துட்டேன். ஸோ இருங்க, உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லையான்னு தெரில. இது வந்து கிளவியோட வந்து பாத்ரூமு. இங்கே அதோட சாக்ஸ் இருக்கும். இது எடுத்துன்னு வந்து இது எல்லாருக்கும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். இந்த சாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே அந்த டோர் வந்து மூச்சு விடுதுங்களாங்க, அந்த இடத்துல போய் வச்சிடலாம். நான் மூச்சு விடாமல் பேசி என் மூக்கு போயிடுச்சுங்க. ஓகே, இங்கே வர செட்டிங்ஸ் வர ரொம்ப இதுவாக இருக்குங்க. இந்த சென்சிட்டிவ் கொஞ்சம் ஹை பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல. இல்லைங்க இருங்க, கொஞ்சம் கிராஃபிக்ஸ் வந்து லோவில் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன் ப்ரோ கிராஃபிக்ஸ் லோவில் வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதுங்க அது என்ன அப்போ தாங்க கொஞ்சம் கிளிச்சு போகும். பாருங்களேன், இவன் யாருன்னே எங்களுக்கு தெரிலங்க. இவன் யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுக்கு இவன் தலையை ஒட்டு நம்மளே குறுகுறு பார்த்துன்னு இருக்கான். ஒரு கையை வேறு கடிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ குழந்த மாரி இருப்பான் போல இருக்குது. ஓகே வாங்க போகலாம். இங்கே ஏதாவது இருக்குமான்னு தெரிலங்க, பயமாக இருக்குது. ஓப்பன் பண்ணால் அடா பாவி, கிளவி இங்கே தாங்க இருக்குது. அது அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கு. அதுக்குள்ளே இங்கே ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துகிட்டு ஓடிடலாம்.
ஏங்க இந்த கேள்வி வந்து கொஞ்சம் பயமுறுத்துற மாரி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது என்னன்னா அங்கே உட்காந்து அழுதுட்டுருக்கு. ஸோ அது வந்து கேம் சவுண்ட் வந்து கேட்கவே மாட்டேங்குதுங்க. சரி வாங்க இந்த ஸ்போர்க் வந்து எதுக்கு ப்ரோ? இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வாங்க காட்டுறேன். மேலே வந்து போனால் இங்கே வந்து ஒரு கிளாக் இருக்கும். எங்கடா அது? இங்கே தானா? இல்லை சாரிங்க தப்பாக வந்துட்டேன். ஸோ கிளாக் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிளாக்கில் வந்து இந்த ஃபோர்க் வந்து வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன ப்ரோ தேவைன்னா, ஃபஸ்ட்டு வந்து கிளவி எங்கே இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்து பொறுமையாக போகணும். ஓகேங்க. கிளவி இந்த சைடில் எங்கேயாவது வந்துட்டான்னா அந்த சைடில் ஓடிடலாம். ஏன்னா ஷார்ட்கட்டு. ஆஹா! கிளவி எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குதுங்க. சரி இருங்க பொறுமையாக பார்ப்போம். இவன் வேறு குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கான். சரி நம்ம ஷார்ட்கட்லேயே போயிடலாமா? ஐயோ கிளிச்சு! போகிறதுக்கு கொஞ்ச நேரத்தில் பயமாயிடுச்சு. கிளிச்சு வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க. அப்பா கிளவி பார்த்துட்டாங்க! ஓடுறா! என்னங்க இது? காமெடியாக ஓடி வருது. சிரிப்பு தான் வருது. நானும் என்னென்னமோ பார்த்து இதை கிளவி திடீர்னு ஓடி வரும் பார்த்தா நம்ம கிராணி கிளவியோட பொறுமையாக ஓடி வருதுங்க. சரி வாங்க இங்கே வந்து க்ரௌபர் வந்து இருக்குது. இந்த க்ரௌபர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவசரத்தில் ஓடி வந்தேன். திடீர்னு இந்த இடத்துல வந்துட்டேன். அதில் வேறு க்ரௌபர் வேறு கிடச்சிச்சு. சரி இங்கே தான் கிளவி வருவா. கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே போவோம். அவசரப்பட்டு போயிட போகிறோங்க. எங்க கிளவி வராலான்னு பார்த்துக்கலாம். என்ன கிளவி வர மாதிரியே தெரியல. சரி என்ன செய்யலாம்? சரி மேலேயே போவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிளவி மேலே எங்கேயாவது இருக்காளா? ஓகே கிளவி வந்து இங்கே இல்லைங்க. அவள் கிச்சன் சைடில் வந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். வாங்க டக்கு டக்குன்னு வந்து இந்த இடத்துல ஒரு கட்டை இருக்கும். இந்த கட்டையை வந்து உடச்சி விடுங்க. வாய் வலிச்சு பேசிகிட்டு இருந்தேன். ஓகே இங்கே வந்து ஒரு பேப்பர் இருக்கும். ஸோ எல்லா பேப்பரும் வந்து நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து எத்தனை 10 ஐயோ டைம் பார்க்க தெரியாது எனக்கு. சரி அந்த ரெட் கலரு 10 5 15 20 25 30 10:35 நினைக்கிறேங்க கரெக்ட் டைமா. ஓகே சரி இதை தூக்கி போட்டுடலாம். ஸோ இன்னொரு மந்திரக்கல் எங்கே ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் காட்டுறேன் இருங்க. ஸோ கிளவி இங்கே இருக்காளான்னு பார்த்துப்போம். ஸோ ஓகே இன்னொரு மந்திரக்கல் வந்து எங்கே இருக்கும் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு பாம்பு இருக்கா? இந்த பாம்பு கிட்ட தான் இருக்குது இந்த மந்திரக்கல். இந்த பாம்பு வந்து கயிறா மாற்றணும். அதுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணி ஆகணுங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ என்ன பார்த்தோம் நம்ம 10:45. ஸோ இந்த சரி இங்கே வந்து கிளாக்கில் நம்ம அப்புறமா டைம் பார்த்து போட்டுக்கலாம். ஓகேங்க நம்ம இப்போ வந்து எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரில. ஏதாவது கடைக்கு தான் கீழே போய் பார்த்துட்டு வந்துடலாம். மூச்சு வலிக்க பேசிகிட்டு இருக்கேங்க. அதுவும் கை வலிக்க கேம் விளையாடிட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து ரூனுன்னு ஒன்று இருக்கும். இதோ இருக்குது பார்த்தீங்களா பால். இந்த பால் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து டெலிபோர்ட் பண்ணணும். இந்த ரூன் எடுத்துகிட்டு போயிட்டு சரி வாங்க கிளவி இங்கே எங்கேயாவது இருக்காளான்னு பார்த்துக்கலாம். ஸோ அந்த அங்கே போகணுங்க. ஓகே இந்த ரூன் வந்து அங்கே க்ரோபர் எடுக்கிற இடத்துல வந்து ஒன்று இருந்துச்சு. இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அதாவது இது என்ன பண்ணால் ஐயோ இது வேறங்க வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்குது. சரி இது வந்து உள்ளே வந்து போட்டுட்டு அதை வந்து குளுக்குன்னா நம்ம இதுக்குள்ளே டெலிபோர்ட் ஆகிடுவோம். ஸோ வாங்க கிளவி எங்கேயாவது வராலான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு பொறுமையாகவே போவோம். யாரா அவன் கால் ஓய்ங்க இங்கே பாருங்களேன். ஓகே இங்க பாவுங்க. அதாவது இவனுக்கும் விச்சிக்கிரைக்கும் சண்டை நடந்திருக்கு போல இருக்கு. அதனால் இந்த விச்சிக்கிரை என்ன பண்ணியிருக்கு, இவனை வந்து மந்திரம் போட்டு வீட்டு செவுத்துல மாட்டி வச்சிருக்குதுங்க. ரொம்ப பாவங்க. அவன் பாருங்களேன் கடிச்சிட்டு இருக்கான் அந்த விச்சிக்கிரை கையை. இப்படி 2 பேரும் சண்டை நடந்து அதனால தான் வந்து வலையில் வச்சுட்டு இருந்திருக்கான் போல இருக்கேன் விச்சிக்கிரையோட கையை. வெரி சேடுங்க பாவம். ஆனால் குறுகுறும் முறைச்சான். ஏங்க ஏதோ டிங்குன்னு சத்தம் கேட்குது. எங்க கிளவி பார்த்துட்டாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளவி என்னங்க இது பயம்படுத்துகிற மாதிரி வரும்னு பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி நடந்தது. ஓகே நம்ம வந்து ஒரு வாட்டி கூட அவுட் ஆகாமல் விளாட போகிறோம். அதனால் இந்த கிளவிக்கிட்ட ஒரு வாட்டி கூட அவுட் ஆகக்கூடாது. ஓகே இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒளிஞ்சிக்கலாம். அது கிளவி இங்கே வருவான்னு நினைக்கிறேன். அந்த வந்துட்டா பாருங்க. இங்கே பார்த்தீங்களா அது கழுத்தில் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அப்போ வந்து மொத்தம் 3 ரூனு. சரி 3 ரூனுன்ற பாருங்க 3 மந்திரக்கல். அந்த 3 அது பேர் ரூனு தாங்க. ஆனால் நம்ம வந்து மந்திரக்கல்னே சொல்லலாம். அந்த 3 மந்திரக்கல் இப்போ எங்கே இருக்குன்னு கிடச்சிருச்சு. ஒன்று பாம்பு கிட்ட, இன்னொன்று இந்த இடத்துல, அப்போ கிளவி கிட்ட. ஓகே சரி வாங்க. கிளவி வந்து விட்டுட்டு போயிட்டு பூட்டிட்டு போயிடுச்சு. இந்த ரூனு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரூனை வந்து அந்த சைடில் போட்டிருந்தாங்க.
அது வந்து இந்த வாட்டி நம்ம குளிக்க வந்து இது பண்ண போகிறோம். ஏங்க பெரிய கிளிச்சுங்க. ஒரு செகண்டில் வந்து டப்புன்னு இழுத்துட்டு வந்து போட்டுருச்சுங்க. சரி விடுங்க, கிளிச் ஆகுது, மன்னிச்சுக்கோங்க, ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். சரி வாங்க. இது வந்து என்னென்னா எல்லாமே பார்க்கணுங்க. இந்த மாதிரி பேப்பர் இருக்கும். நீங்கள் அப்படியே வந்து கரெக்டாக ப்ரோ நான் கரெக்டாக போட்டேன் ப்ரோ நான் வரல ப்ரோன்னு இது சொல்லக்கூடாது. ஸோ எல்லாமே வந்து பார்க்கணும். இது வேறு என்னங்க லேக் வேறு ஆகி தொலையுது. இப்படி இருந்தால் எப்படிடா கேம் ப்ளே போடுறது? இருங்க போய் மாற்றுவோம். சென்சிட்டிவ் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் நம்மளுக்கு 3 ஆட்டு இருக்குங்க. அப்புறம் இது என்ன டிரான்ஸ்பரன்சியா? ஓகே. சரி வாங்க போய்ட்டு இங்கே வந்து நிறைய இந்த பேப்பர்லாம் முதல்ல பார்த்துருங்க. லேக் ஆகுதே. ஸோ இந்த லேக் பிரச்சனை இப்படி தான் நீக்கிறதுன்னு தெரில. ஒரு 6 இயர் ஓல்டு ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தாங்க இப்படி லேக் ஆகுது. ஃபோன் வந்து தூக்கி போட்டுருங்க. ஓகே வாங்க போகலாம் டக்குன்னு. ஓகே இப்போ வந்து அந்த இதில் வந்து ஒரு பாம்பு ஷேப் வந்து பார்த்தாச்சு. ஸோ அதில் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அங்கே பாருங்கள், கிளவி அங்கே தான் இருந்துட்டு அங்கே தான் இருக்கிறா கிளவி. ஸோ அதனால் நம்ம மேலே போய்ட்டு வேறு என்ன வேலை பார்க்கணும், அந்த கிளாக்கில் போய் இது பண்ணுவோங்க, டைம் போடுவோம். ஸோ வந்து என்ன பார்த்தேன், 10 என்னங்க பார்த்தேன். ஐயோ 10க்கு மேலே தெரிலையே. என்ன வச்சேன், 10:30 ஐயோ தெரிலையே. ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டேங்குது. அச்சோ ஏங்க கரெக்டாக தாங்க பார்த்தேன், கரெக்டாக தாங்க வைக்கிறேன், ஆனால் ஒன்றுமே வரமாட்டேங்குது. என்னங்க இது, ஐயோ என்ன பிரச்சனைனே தெரியலையே. ஏங்க எப்படிங்க வைக்கிறது ஒன்றுமே புரியலைங்க. ஏங்க 9ல் வச்சுட்டு இருந்திருக்கேன் இவ்வளோ நேரம். இப்போ பாருங்க, ஆமாம் நான் பயப்பில்ல, திடீர்னு வந்து ஜர்க் விட்டுருச்சு. ஸோ இந்த ஃபெதர் இருக்கா, இந்த ஃபெதர் எடுத்துகிட்டு மேலே ஓடிடுங்க, கீழே ஓடிடாதீங்க. ஏன்னா இப்போ கிளவி இந்த சத்தத்தை கேட்டு எப்படி வருவானே தெரியாது. அதனால் அதை பார்த்தீங்களா ஃப்ராக்ஷன் செகண்டில் வந்து நின்றுட்டு இருக்கு பாருங்க. இருங்க என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். திடீர்னு பயம்புத்திருச்சு. ஒளிடா டக்குன்னு ஒளிடா, கிளவி வருதுடா. அச்சோச்சிங்க ஒளிய முடியலங்க. அச்சோ போச்சே. நல்ல வேலை இந்த வழி ஊற்றாங்க. ஏங்க ஒன்று சொல்ல மாதிரி அந்த இடத்துல ரொம்ப நின்று பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஐயோ பக்கு வேற ஆகுதுங்க. அப்பா ஏங்க நான் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. அங்கேருந்து ரொம்ப வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிளவி உங்களை துரத்த ஆரம்பிச்சிருவா. அச்சோ சரி வந்து விட்டுருங்க. ஏங்க இவன் ரொம்ப பாவங்க. கிளவி வந்து இவன் பண்ணதுக்கு நல்லா வச்சு வாங்கிட்டு இருக்குது. இது பாவம் சூடுலாம் வச்சுக்கிது பாருங்க. கத்துறான், ஆனால் அந்த கத்தியும் கையை வந்து விட மாட்டேங்கிறான் போல இருக்கு. நம்ம பாருங்கள் எவ்வளோ பெரிய டெக்னிக் பண்ணுறோம், கிச்சலாக்கா பண்ணின்னு இருக்கோம். இப்போ ஏதோ கீழே விழுந்துட்டு வேறு லேக் ஆகுதுங்க. கீழே போய் விச்சோட கை வந்து கீழே விழுந்துருக்குங்க. ஸோ இது வந்து மேலே வந்து ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா கிளவி துரத்தும் போது. ஸோ அதுக்கிட்ட வந்து ஐஃபை கொடுக்கணும். நம்ம கையில் குத்தா அடிச்சிடும் கண்ணத்தில். இது வச்சுக்கிறேன். யார் அவன் கத்துனது? நீ தானா? எங்கள் அழுகுறாங்க பாவம். சரி விச்சி கையோட இது பண்ணதான் வந்து அம்மா போ. எங்கன்னுங்க வந்துச்சு இந்த கிளவி? ஒரு செகண்டில் ஜெருக்க விட்டுருச்சுங்க. நான் வந்து இப்போ பார்க்குறேன்னா அவ்வளோதான். இப்போ ஒளிஞ்சு போ, டக்கு ஒளிரா, டக்குன்னு ஒளி. ஏங்க கொஞ்சம் விட்டுருந்தா குடலே நசுங்கிட்டு இருந்திருக்குங்க. அந்தளவு பயந்துட்டேன். வாங்க கிளவி போயிட்டாளா? இதுதாங்க இருக்கு. அங்கே பார்த்தீங்களா அவன் கையை கடிச்சிருக்கான். அதனால தான் செவுத்துல பூத்து வச்சுக்குது. நல்லா உனக்கு வேணும்டா. சரி கிளவி போயிருச்சான்னு பார்த்தீங்கன்னா கிளவி வந்து இந்த இடத்துல தாங்க மறைஞ்சு போகுது. எனக்கு ஒன்றுமே புரியலங்க. இப்போ தாங்க இந்த மாதிரி போன மாதிரி இருந்துச்சு. திடீர்னு காணும் கிளவிய. ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு செகண்ட் வந்து பயமாயிடுச்சு. சாரிங்க, ஐ மீன் வந்து ஜர்க்கு விட்டுருச்சுன்னு சொல்ல வந்தேன், பயமாயிடுச்சுன்ட்டேன். ஸோ இங்கே வந்து ஐஃபை வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கான்சனாக்காவோட இது ப்ளே சிடி வந்து இருக்கும். இந்த சிடி எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா கிளவி வந்து அழுதுருவா. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் காய்ச்சல் அளவுக்குலாம் போக முடியலன்னு சொல்லிட்டு அழுதுரும். ஸோ வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் கட்டாய் தாங்க வருது, கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. ஏன்னா வந்து இந்த ஃபோன் வந்து கிளிச் ஆகுதுங்க. கிளிச்சில் வந்து லைட்டாக கட் ஆயிடுது. என்ன பேசுகிறேனே கூட தெரிய மாட்டேங்குது. சரி வாங்க, இது எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு சிடி ப்ளே பண்ணுறதுக்குன்னு ஒன்று இருக்கும். இது பேர்லாம் ஒன்றும் தெரியல. பரவாயில்ல போடலாம். இப்போ பாருங்கள் சாங் ஓடுது பாருங்க.
கிளவி வந்துட்டா அந்த பாட்டை கேட்டு. சரி வாங்க வாங்க அந்த மந்திர குச்சி வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். கிளவியோட பவர் இப்போ நம்மளுக்கு வந்துருச்சுங்க. சரி அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இதில் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதுவும் இருக்கும். இதை பார்த்து வச்சுக்கிங்க. இதை பார்த்து இருந்துச்சுன்னா ஒரு தண்டர் சிம்பிள் மாதிரி போடணும். அப்படி போட்டால் தான் வந்து கிளவிக்கிட்ட வந்து இந்த மந்திரக்கால் வாங்க முடியும். ஜாக்கி சானுக்கே டஃப் கொடுத்துருக்கும் உங்களுக்கு கிளவி. எங்க இப்பயே வாய்ஸ் கட் ஆயிடுச்சுங்க. சரி வந்து உங்களுக்கு யாருக்கு வந்து ஜாக்கி சான் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஜாக்கி சான் பிடிக்கும். ஜாக்கி சானோட ஃபேனே எல்லோரும் சொல்லலாம். பட் வந்து இப்போ வந்து எல்லோரும் பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தான் அது வந்து ரொம்ப இது கம்மியாயிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்துன்னு இருந்தேன் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் 6 மந்த்துக்கு முன்னாடி சாரி. அதனால் ஸோ இங்கே வந்து இன்னொரு மந்திரக்கல் எடுத்துக்கலாம். ஸோ என்னால் பேசவே முடியலங்க. இவன் வேறு குறுகுறுன்னு பார்த்துனே இருக்காங்க. இவன் வேறு பார்த்துனே இருந்தான்னு வச்சுக்கிங்களேன் கண்ணை பிடிச்சி தூக்கி போடுறேங்க. ஓகே சரி வாங்க வாங்க போகலாம். ஸோ இந்த மந்திரக்கல்லை போய் எடுத்துன்னு போய் வச்சிடலாம். எப்போ வந்து கீழே வைக்கணும். அவங்க அடுத்த மந்திரக்கல் வந்து எங்கே இருக்குன்னா பாம்புக்கிட்ட இருக்கும். அந்த பாம்பு வந்து கயிறாக மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இந்த பிக்சரு வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பிக்சரை பார்த்தா மட்டும்தான் வந்து மந்திரம் ஒர்க் ஆகும்னு நான் அவ்வளோ டைப் பண்ணேன். இது வச்சுங்க. ஓகே ஸோ இப்போ வந்து மந்திரம் போட போகிறோம். நான் ட்ராயிங் மாஸ்டரா ஒரு மாதிரி போட்டு ஒரு யூ போட்டு அப்படியே போட்டு விட்டா கயிறா மாறிடும். எப்படி சரி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அந்த பேப்பர் பார்க்காமலே வந்து பண்ணி பாருங்கள் வருதான்ட்டு. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ணேங்க. ஆனால் வரலங்க. அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்லான்னு வந்துட்டு கேமை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அதான் இப்போ லைட்டாக நாலேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். கிளவி வேறு துரத்துறா. இந்த கிளவியை பார்த்து பயமே இல்லைங்க. ஏன் தான் எல்லோரும் வந்து பயப்படுறாங்கன்னு தெரில. ஸோ நம்மலாம் வந்து கிராணிக்கே டஃப் கொடுத்தாங்க. ஸோ இன்னும் நிறைய கேம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்பி ப்ளே டைம் போடலான்னு இருக்கேங்க. ஆனால் அது வந்து ஃபோன் வந்து பேக்கேஜ் இல்லைன்னு காட்டுது. ஸோ இந்த ஃபோனுக்கு செட் ஆகாது போல இருக்குது பாப்பி ப்ளே டைம். அது இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ செம்மையாக எஸ்கேப் பண்ணி மாஸ் காட்டலாம். ஓகே கிளவி வந்து மேலே இருக்காளான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ மேலேருந்து கீழே வந்து அடிச்சிட்டானுங்க பண்ணுறது. ஸோ வாய்ஸ் அப்பப்போ கட் ஆகுதுங்க கிளிச்சில். அதனால் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஒரு நல்ல மொபைலாக வாங்கணும், இல்லை நல்ல ஒரு பிசியாக வாங்கணும். அது இப்போ முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தெரிலங்க. சரி வாங்க. ஸோ போகும்போது எனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டு போயிடலாங்க. பார்க்கவே பாவமாக இருக்கும். நான் முறைக்கிறடே கண்ணு பண்ணு மாதிரி இருக்க இது பண்ணிடுவேன். எங்க 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 பக்காரிச்சிங்க. ஏய் இங்கே நிற்க முடியலங்க. அப்பா அவனை இது பண்ணி விட்டாங்க. கண்ணிலே இது பண்ணி விட்டான். இவன் வந்து நிற்கக்கூடாதுடா உக்கான்னே இருக்கணும்டா அப்படின்னு கிளவிக்கிட்ட போட்டு கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் விட்டா எப்பா டெரர் பீஸுங்க. இவன் காலில் சூடு வச்சது நல்லா தான் போச்சு கிளவி. கொஞ்சம் விட்டா நவரவே முடியலங்க. திடீர்னு கிளவி வந்துச்சுன்னா அவ்வளோதான். இவன் கிளவிக்கிட்ட வேறு கத்தி வேறு காட்டி கொடுக்குறான். சரி வந்து இது எப்படி ப்ரோ ப்ளேஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதை அழுத்தி பாருங்கள் வரும். அப்புறம் கடைசியாக நம்ம கிளவியை வந்து வெறுப்பேற்றி இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறோம். ஸோ வாங்க. ஓகே கிளவி இருக்கியா? ஸோ வாய்ஸ் வந்து கட்டாக இருந்துங்க. சரி வாங்க கிளவி இங்கே எங்கேயாவது இருக்காளான்னு பார்ப்போம். இதோ போயிட்டுருக்கா பாருங்க கிளவி. இப்போ போடுற மந்திரத்தை மட்டும் பாருங்க. போடுற மந்திரத்தை நல்லா ஷாக் அடிக்குதா? சுகமாக இருக்க கிளவி. எத்தனை பேரை டார்ச்சர் பண்ணியிருப்ப, எத்தனை பேர் கடத்தி வந்து ஈர்த்துன்னு வந்திருப்ப, எத்தனை பேர் கேம் விளாட்றவங்கள கொடுமை பண்ணியிருப்ப, வெறுப்பேற்றிருப்ப, பயமுடுத்திருப்ப. இப்போ தெரியுதா? சரி இங்கே ஒருத்தர் இருப்பாங்க. அவனுக்கு போகும்போது கிஃப்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ கொடுக்கலாம் இவனுக்கு. இதுக்கப்புறம் இவனை பார்க்க முடியுமான்னு தெரில. பாய் போயிட்டு வாடா. இது வந்து எஸ்கேப் பண்ணுறேன்னு ஒரு தைரியத்தை தான் பண்ணுறேன். திடீர்னு வந்து போட்டுருக்கிட்டு போதுங்க. ஆனால் இங்கே ஒரு வாட்டி கூட அவுட் ஆகாமலான் இருக்கும். இது யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். சரி இந்த வாட்டி இப்போ வந்து நான் ரிஸ்க்கான ஒரு இது பண்ண போகிறேன். கிளவி கிட்ட வர ஃபஸ்ட்டு எஸ்கேப் பண்ண போகிறேன். அது பார்க்க அதுக்கு கண்ணே வந்து வெளியே வந்து என்னடா இவன் நம்மளுக்கு வெறுப்பில் கண்ணு பிரிங்கி வரணும். எங்கங்க இருக்குது கிளவி? அடே போயிட்டு வரேன்டா வீட்டை விட்டு. இதுக்கு மேலே இவனை பார்க்க முடியுமான்னு தெரிலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடே கொஞ்ச நேரம் இங்கே இருடா. அந்த கிளவி கிட்ட சொல்லி உடனே இந்த செவத்துல போட சொல்கிறேன். நீயும் என் சூட சேர்ந்துடு. ஒரு வாட்டி இமேஜின் பண்ணி பார்க்குறேன். ஓ சூப்பரா இருக்கு. இருடா கிளவியை கூப்பிடுறேன். ஏங்க இவன் கிளவியை கூப்பிட்டாலும் கூப்பிட்ருவாங்க. ஐயோ
டேய் அங்கேயே இருடா. ஐயோ இவனுக்கு வேறு இது வேறு பண்ணிட்டுமே. ஐயோ இவன் என்ன வெறியில் இருப்பான். ஆனால் போடா வீட்டை விட்டு எஸ்கேப் ஆக போகிறேன். உனக்கு பயந்து நான் என்னடா பண்ண போகிறேன். முதல்ல கிளவி எங்க கிளவி வெறுப்பேற்ற போகிறேன். எதை பார்த்துட்டு இருக்கீங்க கிளவி? இருங்க எட்டி பார்ப்போம். ஓ இந்த ஃபோட்டோ தான் பார்த்துட்டு இருக்கியா கிளவி? போயிட்டு வரேன், கொஞ்சம் இப்படி திரும்புங்க. கிளவி கிளவி பாய் பாய். இருங்க எங்க இது கொஞ்சம் ரிஸ்கான மேட்ரு. அவுட் ஆனாலும் அவ்வளோதான். போயிட்டு வரேன் கிளவி, பாய் பாய், டாட்டா யூ. டிம்மி இந்த வீட்டை விட்டு தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு வேகமாக ஓட ஆரம்பித்தான். ஓடிட்டு இருக்கும்போதே ஒரு காட்டு பகுதி வந்துட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப கால் வலிக்குதுன்னு வந்தான். அதுக்கப்புறம் அடுத்த பேஜுக்கு அப்புறம் போய் பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் அவன் மூச்சு வாங்குற கேப்பில் ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது என்ன சத்தம்னா, ஏய் நீ யார் நீ அப்படின்னு கேட்டுது. அதுக்கப்புறம் தான் அவன் ஊத்து பார்க்கும்போது ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் நீ யாருன்னு இவன் மந்திரக்கோளை காட்டவும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லிச்சு, இது விச் யூஸ் பண்ணுற மந்திரக்கோள் தானே அப்படின்னு கேட்டுச்சு. ஆமாம், அந்த ஜாக்கி சான் சூனியக்காரி கிளவி யூஸ் பண்ணுற மந்திரக்கோள்னு இவன் சொன்னான். இது விச் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், உன்னால் யூஸ் பண்ண முடியாதுன்னு அந்த பொண்ணு நக்கலாக சிரிச்சுது. அதுக்கப்புறம் அடுத்த பேஜ் போனால் தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, என்னையே நக்கல் காட்டி சிரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, என்னாலே இந்த மந்திரையெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான்னா, ஒரு பாம்பை மந்திரம் போட்டு ஒரு கயிறாக மாற்றிட்டான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு போய் அந்த கயிறு எடுத்துகிட்டு போயிட்டு இவன் கையை காலை கட்டி போட்டு, என்னையாவோட வெறுப்பேத்துன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். அதுக்கப்புறம் தான் விச் கிரேயோட ஆட்டம் ஆரம்பம். மீண்டும் தொடர்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து 30, அதாவது 30 லைக் டார்கெட். ஸோ அதுக்கப்புறம் 30 லைக் கொடுத்தீங்கன்னா அடுத்த விச் கிரே 2க்கு போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதுலேருந்து வீடியோ பெறுது உங்கள் அபிஷேகம். மேலும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய்.